அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, மண்டே டிராவல் vlog பாத்துருவோமா? பொங்கல் லீவுக்கு 2 நாள் முன்னாடியே நம்ம லீவ் போட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. ஒரு 2 டைமா லீவுக்கு கொடைக்கானல் தாய் வீட்டுக்கே போயாச்சு. இந்த டைம் என் காதல் கணவரோட நேட்டிவ் மாமியார் வீட்டுக்கு போறோம். 2 நாளாவே ஒரே மழையாதான் இருந்துச்சு. இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலான்னு சொல்லிட்டு நேத்து கிளம்பியாச்சு. ஜங்ஷனுக்கு ஆட்டோல தான் போனோம். ஒரு 2-3 டைம் ரெகுலரா போனா ஆட்டோ தான் சொல்லி கூப்பிட்டோம். போன் பேசும்போதே ஒரு மாதிரி தான் பேசினாங்க. சரி குளிர்னால அப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு வர சொல்லியாச்சு. ஆட்டோ ஏறிட்டோம், கொஞ்சம் தூரம் போயாச்சு. போனதுக்கு அப்புறம் எதையோ மறந்து வச்சிட்டோன்ட்டு திரும்ப வீட்டுக்கு போக சொல்லிட்டு திரும்ப ஜங்ஷன்ல விட சொன்னோம். நம்ம நியாயமா இருக்கணும்ல, எப்பவுமே 100 ரூபா கொடுப்போம். சரி திரும்ப போயிட்டு வந்ததுனால ஒரு 150 ரூபாய் எடுத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு சில்லறை இல்லன்னு 200 ரூபாய் கொடுத்தாங்க. அதை வாங்கி வச்சுட்டு அவ்வளவுதான் 200 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னடா இது அநியாயமா இருக்குன்ட்டு இறங்கி நான் எப்பவுமே உங்களை தானே கூப்பிடுவேன், என்ன இவ்வளவு காசு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஃபுல் போதை ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஆட்டோ ஓட்டுறாங்க. போயிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துச்சு. ஒவ்வொரு வண்டி கிட்ட போயிட்டு போயிட்டு அப்படியே நூலில கட் பண்ணாங்க. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது? மீதி காசை தரவே இல்ல. சரி போதையில இருக்காரு, எது சொன்னாலும் புரியாதுன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ட்ரெயின் ஏறி பாதி தூரம் வரையும் எனக்கு அதுவே மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. ரொம்ப பயமாவே இருந்துச்சு. ஏன்னா நம்மள வச்சுட்டு அவர் போய் ஏதாவது வண்டியில மோதி இருந்தாலோ இல்ல அவரே எங்கேயாவது போய் விட்டுட்டாலோ என்ன பண்றது? அவங்க ஃபேமிலியை நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். சோ ஒரு சில டிரைவர்ஸ் நம்மளை நம்பி ஆட்கள் வராங்கன்னு தெரிஞ்சும் இப்படி இருக்காங்க. சோ நம்ம தான் பார்த்து சேஃபா இருக்கணும் உறவுகளை. ஜஸ்ட் மிஸ் தான் சொல்லணும். நேத்து நம்மளுக்கு இறைவன் எப்பவுமே துணை இருப்பார்ல. கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி வர்ற வரையுமே சரியான மழை தான். ஜங்ஷன் இறங்கி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏறியாச்சு. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ கூட்டமா எவ்வளோ கடைகள் இருக்கும், பார்க்கவே வெறிச்சோடி இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து என்னோட காதல் கணவர் தோரங்குறிச்சி பஸ்ல என்ன சஜ்வா இஸ்வாவை ஏத்தி விட்டு போயிட்டாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியா டிராவல் பண்ணி போறேன். ஒரு சைடு ஒரு எக்ஸைட்டடா இருந்துச்சு, ஒரு சைடு ரொம்ப பயமா இருந்துச்சு. 2 பிள்ளைகளை வச்சுட்டு நம்ம எப்படி போறோம்னு. பின்னாடி பக்கத்துல உட்கார்ந்துருந்தவங்க எல்லாம் தைரியமா வாங்க, என்ன பயம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க கூட பேசிட்டே வந்து தோரங்குறிச்சியில இறங்கியாச்சு. ஃபுல்லா மழை தான். ஃபர்ஸ்ட் டைம் காசு கொடுத்து நம்மளா டிக்கெட் எடுத்து பிள்ளைங்களை கூப்பிட்டு போறதெல்லாம், அதுவும் இந்த மழையில ஒரு மாதிரி நல்லாதான் இருந்துச்சு. தோரங்குறிச்சியில என்னோட மாமியார் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே மாமி கூட ஆட்டோல ஏறி ஊருக்கு வந்தாச்சு. மாஷா அல்லாஹ், என் மருமகனுக்கு தங்கச்சி பாப்பா பிறந்திருக்காங்க. ஃபைனலி என் மருமகளை பொண்ணுமணிய பார்த்துட்டேன். சோ ஹாப்பி. ஆனா ஒரு சைடு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா என்னோட மருமகன் இங்க இல்ல. என்னோட மச்சி ஹாஸ்பிட்டல்ல இருந்தனால எங்க அம்மா கொடைக்கானலுக்கு என் மருமகனை தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் அங்க போனா அவன் இங்க இருக்கான், நான் இங்க வந்தா அவன் அங்க இருக்கான். எப்ப வரான்னு தெரியல, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே என் மருமகனை கேட்டுட்டு இருந்தீங்க, சீக்கிரம் காட்டுறேன். 1 வீக் என் காதல் கணவருடைய நேட்டிவ் vlog தான் பார்க்க போறோம், ராஜமாதா ஹவுஸ்ல. சோ நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.